Taste the Daily. நான் பேசியிருக்கேங்க ஸ்மார்ட் சிட்டில. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். என்ன கேள்வி கேக்குறீங்களா? எத்தனை முறை நான் ஸ்மார்ட் சிட்டி பத்தி உங்ககிட்ட நூத்துக்கணக்கான முறை பேசிட்டு இருக்கேன். சட்ட பேரவையில பேசியிருக்கேன். அது மாநில தலைவர் சொல்லியிருக்காரு. ஆனா இன்னைக்கு எங்களுடைய நிலைப்பாடு தெளிவா இருக்கு. பத்திரிகை நண்பர்கள் நீங்க கேட்கிற கேள்வியில கொஞ்சம் அறம் இருக்கான்னு பாத்துக்க. அறம் இருக்கான்னு நீங்க கேட்கிற கேள்வியில அறம்ங்கிற வார்த்தை இருக்கான்னு பாருங்க. அறம் இருக்கான்னு நீங்க கேட்கிற கேள்வி அறம் இருக்கான்னு பாருங்க. அண்ணாமலைக்கு ஒரு நாயும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு நாய் இருக்கக்கூடாதுங்க. எல்லாத்துக்கும் ஒரே நாய் தான் இருக்கு. கேள்வி கொஞ்சம் அறத்தோட இல்லனே 2 ரூபா குறைக்கலனே. பெட்ரோல் டீசல் வந்து 10 ரூபா 7 ரூபா தீபாவளி குறைச்ச போன வருஷம். அது நீங்க பாக்கலையா? சரி, நீ தேர்தல் வாக்குறுதியில திராவிட முன்னேற்ற கழகம் 5 ரூபா 4 ரூபா குறைப்புன்னு சொன்னாங்கல்ல, அதை பத்தி நீங்க கேள்வி கேட்டீங்களா இது வரைக்கும்? இல்ல இது வரைக்கும் இல்ல. சிலிண்டருக்கு 100 ரூபா குறைக்கிறேன்னு திமுக சொன்னாங்க, கேட்டீங்களா இது வரைக்கும்? நீங்க கேட்ட கேள்வி நான் பார்க்கணும். இல்ல நீங்க கேட்ட கேள்வி நான் பார்க்கணும். இந்த ஜெர்னலிஸ்ட் நேத்துல நம்ம சண்டை போட்டுருக்கோம். நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கிட்டயோ ஒரு திமுக தலைவர்கிட்ட என்ன நியாயமா இருங்க. சாப்பிடுற சாப்பாடுல உப்பு இருக்கணும் உங்களுக்கு எனக்கு நியாயமா கேளுங்க. திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதி 2021 சொல்லியிருக்காங்க, நாங்க சிலிண்டருக்கு 100 ரூபா குறைப்போம். முதல்வர் ஸ்டாலின் நீங்க கேட்டீங்களா? ஏன்னா வெக்கமா இல்லையா? 100 ரூபா குறைக்காம உங்களுக்கு சொல்ல ஸ்டாலின் சொல்றேன், 100 ரூபா குறைக்காம வந்தீங்க கேட்கலையா? நீங்க கேட்டீங்களா? ஒரு நிமிஷம், நீங்க கேட்டீங்களா? கேட்டீங்களா? ஒரு நிமிஷம். நாங்க 2 ரூபா 3 ரூபான்னு சொல்லாதீங்க. பெட்ரோல் டீசல் விலைய 2 வருஷத்துல எவ்வளவு குறைச்சிருக்கோம் நீங்க பாருங்க. 2 வருஷம் எவ்வளவு குறைச்சிருக்கோம் நீங்க பாருங்க. 2 வருஷம் எவ்வளவு குறைச்சிருக்கோம் பாருங்க. தம்பி நீங்க தேர்தல் வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதி 2021 திமுக சொல்லியிருக்காங்க. நாங்க எல்பிஜி சிலிண்டருக்கு 100 ரூபா குறைப்போம், பெட்ரோல் டீசல் 5 ரூபா 4 ரூபா குறைப்போம் சொல்லியிருக்காங்க. குறைச்சாங்களா? இல்லை, நாங்க சொல்லாம குறைச்சிருக்கோம். அது நண்பர் சொல்ற 2 ரூபா கிடையாது. நண்பர் திரும்ப கேட்டுக்கணும்ல. ஆனா எலெக்ஷனுக்கு 2 ரூபா குறைக்கல. போன தீபாவளிக்கு 10 ரூபா 7 ரூபா குறைச்சாங்க. அதன் பிறகு 3 ரூபா குறைச்சாங்க. அதன் பிறகு 2 ரூபா குறைச்சிருக்காங்க. அது கேட்டிருந்தாரு நல்ல ஜெர்னலிஸ்ட். இவங்க கேள்வி எப்படி கேட்கிறாரு? அண்ணா எலெக்ஷன் மேல 2 ரூபா குறைச்சு, எலெக்ஷன் மேல யாருங்க 2 ரூபா குறைச்சா? 2 வருஷத்துல எத்தனை முறை பெட்ரோல் டீசல் குறைச்சிருக்கோம்? கேள்வியில அறம் இருக்கணும், கேள்வியில உண்மை இருக்கணும், கேள்வியில ஒரு நியாயம் இருக்கணும். ஆமாண்ணே, ஒரு நிமிஷம். மக்கள் முடிவு பண்ணிட்டேன். நீங்க நடந்துக்கிற விதத்தை மக்கள் முடிவு பண்ணணும். நான் ஆனஸ்டா சொல்றேன். பத்திரிகையாளர்னா 2 கொம்பு கிடையாதுன்னு. அதே மாதிரி அரசியல்வாதினால் 2 கொம்பு இல்ல. ஒரு நிமிஷம். மக்கள் தான் பாக்குறாங்க சார், மக்கள் தான் பாக்குறாங்க. நீங்க நியாயமா இருந்தா இந்த நாடு எப்ப முன்னேறி இருக்குங்க? மக்கள் தானே பாத்துட்டு, உங்களையும் மக்கள் பாக்குறாங்க, என்னையும் மக்கள் பாக்குறாங்க. பத்திரிகையில அறம் இருக்கான்னு மக்கள்கிட்ட நான் கேட்கிறேன். பத்திரிகையில அறம் இருக்கான்னு நான் கேட்கிறேன். பத்திரிகையில அறம் இருக்கான்னு கேட்கிறேன். ஒரு நிமிஷம். கம்ப்யூட்டருக்கு கூகுள் இருக்கு. மத்திய அரசு எத்தனை முறை பெட்ரோல் குறைச்சு உங்களுக்கு தெரியாது? உங்களுக்கு தெரியாம சின்ன பாப்பாவா நீங்க? சின்ன பாப்பாவா? 2ஆம் கிளாஸ் படிக்கிற பாப்பாவா? பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசு குறைக்கவே இல்லை. தீபாவளிக்கு 10 ரூபா 7 ரூபா குறைக்கல பெட்ரோல் டீசல் 2 வருஷத்துக்கு முன்னாடி. 2 ஆண்டுகள்ல போன தீபாவளிக்கு பெட்ரோல் டீசல் நாங்க 10 ரூபா 7 ரூபா குறைக்கல. உண்மையாலுமே நீங்க குறைக்கலன்னு சொல்றீங்களா? ஆர் யூ தட் கான்ஃபிடென்ட்? இல்ல ஐ வாண்ட் டெஸ்ட் யூ. ஆர் யூ தட் கான்ஃபிடென்ட்? போன தீபாவளி 10 ரூபா 7 ரூபா நாங்க குறைக்கல. ஞாபகம் இல்லைன்னு சொல்லுங்க. தெரியாத கேள்வி கேட்காதீங்க. ஞாபகம் எல்லாம் தெரியாதுன்னு. மத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கைக்காக கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய விஷயங்கள் இங்கிருந்து மத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில இடம்பெற வேண்டும் என்று நினைச்சிருக்கின்றோம். அதை அனுப்பிச்சிருக்கோம். அதனால கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கோங்கன்னா வந்தோடனே வேகமா சொல்றேன். கரெக்ட் தானே? சிஏஜி கரெக்டா வேலையை செஞ்சிருக்காரு. அங்க இருக்கக்கூடிய யாரு பினான்ஸ் செக்ரட்டரி கோபம், அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய எந்த விதத்துல இன்ஃபிளேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் நடந்திருக்கு அதை மாநில அரசு ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா இல்ல. சிஏஜிங்கிறது இண்டிபெண்டன்ட் பாடி. அவங்க இண்டிபெண்டன்டா தணிக்கை நடத்தி வேஸ்ட்ஃபுல் எக்ஸ்பெண்டிச்சர். ஆனா இவங்க இதே சிஏஜி மத்திய அரசு பத்தி சொன்னா தூக்கிட்டு வந்து உட்கார்ந்துருவாங்க. இதே சிஏஜி மத்திய அரசு பத்தி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சொன்னாங்கன்னா அது வேத வாக்கு, புத்தர் சொல்லிட்டாங்கன்னு ஸ்டாலின் அப்படியே சுத்துவார் எல்லா பக்கமும். ஆனா இதே சிஏஜி தமிழக அரசினுடைய மோசமான செயல்பாடுகளை பத்தியோ ஒரு வேஸ்ட்ஃபுல் எக்ஸ்பெண்டிச்சரை பத்தி சிஏஜி சொல்லும் பொழுது எதற்கு தமிழக அரசு சிஏஜி அதிகாரி இடமாத்துறாங்க?
அதே கேள்வியை நான் வைக்கிறேன். உங்களுக்கு ஏன் ஃபேஸ் பண்ற தைரியம் இல்லையா? இல்ல ஒருவேளை சிஏஜி அதிகாரியினுடைய தணிக்கைக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. நீங்க சிஏஜியினுடைய தணிக்கைக்கு எந்த விதத்துல மாறுபடுறீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. Taste the Daily.